கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் வேன் மீது கார் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் கர்நாடக மாநில ஐயப்ப பக்தர்கள் 2 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்தின் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இது தொடர்பான விவரங்களை வழங்குகிறார் எமது செய்தியாளர் சதாம். வணக்கம். அந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். அதாவது இந்த கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஐயப்ப பக்தர் சென்ற வேனும் அதே போல காரும் நேருக்கு நேர் விபத்துக்கான சிசிடிவி காட்சிகள் தற்போது நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இந்த விபத்தில் கர்நாடகாவை சேர்ந்த 2 ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்ததுடன் மேலும் 10 பேர் காயத்துடன் ஆங்காங்கே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கேரள மாநிலம் பிரசித்தி பெற்ற சபரிமலை நடை திறக்கப்பட்டுள்ளது. தினந்தோறும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சபரிமலையில் செல்வதற்காக இந்த பத்தனம்திட்டா வழியாக செல்ல வேண்டும். இந்த பத்தனம்திட்டா செல்ல வேண்டும். இந்த நிலையில் கர்நாடகாவை சேர்ந்த பக்தர்களும் அதே போல சென்ற காரும் மற்றொரு வேனில் ஐயப்ப பக்தர்கள் சென்று உள்ள வேனும் பத்தனம்திட்டா மாவட்டத்திற்கு உட்பட்ட ரன்வி இந்த பகுதியில் இந்த விபத்தானது நிகழ்ந்துள்ளது. இந்த நேருக்கு நேர் மோதிய விபத்தில் அந்த வேனில் இருந்த 10 பேர் காயமடைந்துள்ளனர். அதே போல இந்த காரில் இருந்த 2 ஐயப்ப பக்தர்கள் கர்நாடகாவை சேர்ந்த ஐயப்ப பக்தர்கள் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த காயமடைந்த 10க்கும் மேற்பட்ட ஐயப்ப பக்தர்கள் ஆங்காங்கே உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் இந்த சாலையின் ஓரத்தில் இருந்த பொருத்தப்பட்ட கேமராவில் இது குறித்தான காட்சிகள் பதிவான நிலையில் தற்போது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இந்த காட்சிகளை போலீசார் தற்போது கைப்பற்றி இது விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதி அந்த சாலை முழுவதுமாக பெரும் போக்குவரத்தானது பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதாம்.